வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ உங்களுடைய மொபைலில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஒரு தரமான ஆப்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் இருந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஸோடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். அது என்ன ஆப்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி அது என்ன யூசஸ் அப்படின்றதையும் பார்த்துடலாம். அது என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த அப்லோட் பண்ண ஸ்டோரியை நீங்கள் ஹைலைட்ஸில் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் இப்போ வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபைலில் அது காமிக்கும். பட் ஒரு வேளை அப்லோட் பண்ணலை, அந்த மாதிரி ஹைலைட்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னாக்கா அந்த ஸ்டோரி வந்து அப்போயே டிலேட் ஆகிட்டு இருக்கும். அப்படி டிலேட் ஆன ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு ஒரு மெமரபிளாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோரியை எப்படி இப்போ வரைக்கும் ரெக்கவர் பண்ணுறது, அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண ஸ்டோரியிலேருந்து இப்போது லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ண ஸ்டோரி வரைக்குமே எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஆப்ஷனுக்கான யூசஸ். அது எங்கே இருக்குது, அந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பிக், ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா சைடில், அந்த ப்ரொஃபைல் போயிடுங்க. அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேவ்டு கீழே அரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அர்கிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அர்கிவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டோரிஸ் அர்கிவ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் உட்பட நீங்கள் அப்லோட் பண்ண உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்டோரிஸுமே இங்கே உங்களாலேயே பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு அதை வந்து உங்களால் சேவ் பண்ணிக்கவும் முடியும். இப்போ பாருங்கள், என்னோடய இது எல்லாமே இப்போ பார்த்தீங்களா, நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஜூன் 3 ஜூனில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், டேட் எல்லாமே காட்டுதுங்க. இப்போ பாருங்கள், என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா இது டிசம்பர் வந்து 28 அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஃபோட்டோ இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து எப்போ அப்லோட் பண்ணீங்க அப்படிங்கிறது வரைக்கும் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப அப்லோட் பண்ணணுமா, இல்லை ஹைலைட்ஸில் ஆட் பண்ணணுமா, இல்லை மோரை கிளிக் பண்ணி இதை வந்து உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதே இடத்துல உங்களால் அர்ச்சிவில் இருக்கிற உங்களுடைய ஸ்டோரிஸை பர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணிக்கவும் முடியும். புரியுதுங்களா? இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே உங்களால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.